Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்றைக்கி நான் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி சூப்பரான சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான பனானா பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான கேக்கை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நாங்கள் தேவையான இன்க்ரீடியண்ட்டை பார்த்துடலாம். அதுக்காக நான் 2 பனானா அண்ட் 2 எக் எடுத்திருக்கேன். அது கூடவே 225 கிராம் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் ப்ரௌன் சுகர், 115 கிராம் மல்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எசன்ஸ், கொஞ்சம் வால்நட், ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி பேக்கிங் பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சின்னமன் பவுடர், கொஞ்சமாக உப்பு. வால்நட் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணால் நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட 8 இன்ச் மற்ற மாதிரி பேன் இருந்தாலும் ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்கிட்ட இந்த பேன் இருந்ததுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ டேட்ஸும் ஆப்ஷனல் தான் கைஸ். டேட்ஸ் இல்லை, வால்நட் இல்லைன்னா ரெண்டுமே வேண்டாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும், அது 2 இல்லாமலும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பேப்பரை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பட்டரை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு செட் ஆகிற வரைக்கும் அதை சைடில் வச்சுடுங்க. ஒரு பவுலில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2 பனானாவையும் பீல் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பழமாகி இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு கொஞ்சமாக அதை நெசுக்கி விட்டுடுங்க. ஆக்சுவலாக மிச்சமே அது நீங்கள் ஸ்மாஷ் பண்ண போயிட வேண்டாம். அது பீசஸாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூடவே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையும் உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல முட்டையாண்டு பார்த்துக்கோங்க. சம்டைம் உடச்சி ஒரு கப்பில் ஊற்றிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் நல்லது தான். நான் ஆல்ரெடி நியூ முட்டைன்னு எடுத்து வந்ததுனால நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு மூடி, அதாவது வெண்ணிலாவோட பாட்டில் மூடி சைஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் அதோடய நான் மெல்ட் பண்ணி வச்சுட்ட பட்டரையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு செட் ஆக்கிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அது கொஞ்சம் நேரம் அந்த பனானாவும் பட்டரும் நல்லா சோக் ஆகி எங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ எங்களோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளார், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் சின்னமன் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட். சின்னமன் பவுடர் மஸ்ட் இல்லை காய்ஸ், இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது இல்லாமலே அது ரொம்ப சூப்பராக வரும் ப்ரெட்டு. என்கிட்ட இருந்ததுனால நான் கொஞ்சம் அதை அப்ளை பண்ணினேன், கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்க்காக. அது போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சுகரில் கொஞ்சமாக சுகரை எடுத்து வச்சுட்டு எல்லா சுகரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அந்த எடுத்து வச்சுருக்கிற சுகர் ஃபைனலாக தேவைப்படும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற நீட் பண்ணி வச்சுருக்கிற டவ்வை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும், ஒரே அடியாக ஆட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா வெட் இன்க்ரீடியனோட ட்ரை இன்க்ரீடியன்ட் சேரும்போது அது கம்பைன் ஆகும்போது அது திக்காகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகி வரும். நீங்கள் எல்லா மாவையுமே ஒரே அடிக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஃபுல் ஸ்டக் ஆகிடும், அப்போ ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி படாது. ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சைடுக்கே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி. ஸோ மாவை ஆட் பண்ணும்போது லம்ப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதும் அப்படி தான், ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த திக்னஸை வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ரெட் நல்ல டேஸ்ட்டாக வரும், நல்ல சாஃப்டாகவும் வரும். பனானா எவ்வளோக்கு எவ்வளோ ரைப்பாகி இருக்குதோ, பழமாகி இருக்குதோ அவ்வளோக்கு நல்ல கைஸ், பிகாஸ் அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ வீட்டில் பனானா இப்படி நல்லாவே பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரெட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் அவனை 180 செல்சியஸில் 10 மினிட்ஸ் மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற வால்நட் அதை நாங்கள் சாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபுல்லாக கம்பைன் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த வால்நட்டை கட் பண்ண போகிறேன் பீசஸாக. இது மஸ்ட் இல்லை கைஸ், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். உங்களுக்கு டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட டேட்ஸ் என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த பேட்டரை எங்களோட பேனில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பேலன்ஸ் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற வால்நட், அதாவது இல்லைன்னா நீங்கள் டேட்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத அதுக்கு மேலே தூவிட்டு, ஏன்னா நீங்கள் சுகர் போட்டதே ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் கைஸ், இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் 40 மினிட்ஸ்க்கு 175 Fahrenheitல வச்சு விட்டுடுங்க. ஸோ என்னோடய பனானா ப்ரெட் ரெடியாகி வெளியே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நான் அதை பார்த்துட்டேன், அது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டிக் கொண்டால் குத்தி பார்த்திங்கன்னா உள்ளுக்கும் எந்த ஒரு எண்ணெய் தன்மை இல்லாமல் வந்துச்சுன்னா அது வெந்ததுன்னு அர்த்தம். ஸோ உள்ளுக்கு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஸோ நான் கட் பண்ணி பார்த்துட்டேன். கட் பண்ணி பார்த்ததில் ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்ட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பனானா வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நீங்கள் த்ரோ பண்ணிட வேண்டாம். டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் நான் உங்களை இந்த vlogல வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.